இயேசு சிலுவையில் கடைசியாக சொன்ன 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு ரோம காவலர்களால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இயேசு தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை சபிக்காமல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிதாவிடம் வேண்டுதல் செய்தார். இதன் மூலம் இயேசுவின் அன்பு நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட 2 திருடர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதில் ஒரு திருடன் அவர் மேசியாவாக தான் இருக்கும் என்று அவரின் குணத்தை பார்த்து விசுவாசித்தான். துன்பத்தின் மத்தியிலும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அதற்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கவும் இரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 26-27. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடன் யோவானிடம் தன் தாயை ஒப்படைத்தார். இதன் மூலம் அவரின் தாயன்பு புரிகிறது. தனது கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய தாய் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்திருக்கிறார். நான்காவது வார்த்தை, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். இயேசுவோடு பிதாவானவர் எப்பொழுதும் கூட இருந்தார். ஆனால் சிலுவையில் மட்டும் அவர் கூட இல்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஐந்தாவது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். நாம் ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக, ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீரை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆறாவது வார்த்தை, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இங்கு முடிந்தது என்பது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வேலையை முடித்து விட்டேன் என்பதை குறிக்கிறது. அதாவது மனிதர்களை பாவத்தில் இருந்து மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதையே முடிந்தது என்று சொன்னார். ஏழாவது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், இயேசு தாமாகவே முன்வந்து நமக்காக தமது ஆவியை ஒப்புவிக்கிறார். இந்த 7 வார்த்தைகள் மூலம் நாமும் இயேசுவை போல தியாகத்தோடும் இரக்கத்தோடும் அன்போடும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா.